இதோ நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கும் தக் லைஃப் திரைப்படத்தின் நாயகி அழகு தாரகை த்ரிஷா. அங்க பாருங்க, அவரை பாருங்க, அவர் தான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுங்க. அதாவது நமக்கு பிடிச்சவங்க திடீர்னு நம்மள நேரடியா சீக்கிரமா பார்த்துட்டா அதுல சுவாரஸ்யம் இருக்காது. பாத்துருமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? இதோ நீங்கள் எதிர்பார்க்கும் உலக நாயகன், விண்வெளி நாயகன் டாக்டர் கமல் ஹாசன். ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா? இன்னொரு முறை சொல்லுங்க. எஸ், மீட் அண்ட் பிரேக் தக் லைஃப் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுங்க எல்லாரும். ஓகே, உங்க போன்ல இருந்து எல்லாம் லைட் ஆன் பண்ணுங்க. எல்லாம் லைட் ஆன் பண்ணுங்க பாப்போம். போன்ல இருந்து லைட் ஆன் பண்ணுங்க. எல்லாம் லைட் ஆன் பண்ணுங்க. எவ்வளவு அன்பு இருக்குன்னு பாப்போம். அன்பு எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு பாப்போம். அன்பு எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு பாருங்க. அன்பு எவ்வளவு பிரகாசமா இருக்கு. அன்பு எவ்வளவு பிரகாசமா இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் த்ரிஷா அவர்களும் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களும் பேச போகிறார்கள். நீங்க எல்லாம் கேளுங்க. இந்த திரைப்படம் எப்பேற்பட்ட திரைப்படம். ரொம்ப நாளுக்கு பிறகு எல்லா 3 ஜாம்பவான்களும் ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க. அந்த அதில் என்ன ஒரு பெரிய ஒரு வெயிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் கை காமிச்சிட்டே இருக்காங்க. ஓகே, நாங்கள் தோத்துறேன். உலக நாயகனை பார்த்திருக்கிறீங்க. விண்வெளி நாயகன் இங்கே வந்திருக்கின்றார் அவதரித்து. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிரம்மாண்டத்தின் அடையாளம் DMY நிறுவனத்துக்கு நன்றி. AP இன்டர்நேஷனல் திரு சஞ்சய் அவர்களுக்கும் நன்றி. ஆக இந்த நிகழ்ச்சி இப்போது நேரடியாக எல்லா இல்லங்களிலும் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நேரடியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம்
இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து தொலைக்காட்சி எஸ்ட்ரோ தொலைக்காட்சி வாயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லா ரசிகர்களுக்கும், இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிய நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம். ஓகே, நீங்கள் நாம் எதிர்பார்த்த நடிகை இப்போது விண்ணை தாண்டி இங்கே வந்திருக்கின்றார். அவருடைய விடாமுயற்சி தான் இங்க God bless you ஆக ஆண்டவன் ஆசீர்வாதத்தோடு இப்போது இங்கு உங்கள் முன் பேச வருகின்றார் அழகு தாரகை த்ரிஷா. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிஜமா I'm overwhelmed. I didn't expect this. I didn't expect this at all. நார்மலா இந்த மாதிரி சத்தம், இந்த மாதிரி இவ்வளோ லவ், இவ்வளோ அன்பு. I think I know many of you all. ஏன்னா நீங்க நிறைய எனக்கு ட்வீட் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. I have a lot of well wishers in Malaysia. எனக்கு அது எப்பவுமே தெரியும். Thank you for loving us. உங்க love எப்பவுமே towards cinema and towards us is so pure. எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. It's so pure. You just love cinema. You just love actors. You give so much. From the moment நம்ம touchdown Malaysia, from when we took our first foot forward, I've only been getting so much of love. நிஜமாவே ரொம்ப overwhelming-ஆ இருக்கு. I love you more. It's so good to see you all. எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும் over the decade of எப்போ மலேசியா வரீங்க. எனக்கு இது ஒரு புது கண்ட்ரி மாதிரியே இல்லை. ஏன்னா ஒரு மால் போனா, ஒரு காஃபி ஷாப் போனா, it feels like they're just my people everywhere. Just my people everywhere. இது நிஜமாவே நம்ம எங்கேயோ வெளியூர் போனா மாதிரி இல்லை, because it just feels like home to me. And thank you for the love. I mean it from the bottom of my heart. நான் இந்த மாதிரி ஒரு crowd and love நான் actually expectே பண்ணல. I thought it will be a very subtle crowd. There's so much of love, so much. I love you all so much, really. Solida Agno, I'm here today. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து for a shoot. Last time நான் குருவி படத்துக்கு ஒரு மாசம் இங்க இருந்தேன். I will never ever forget Malaysia. I still remember ஒரு மாசம் இங்க ஷூட் பண்ணோம். What a city, guys. What a vibe. What a city, and you guys make it that. And thank you again. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு தக் லைஃப்க்கு இங்க வந்து ப்ரோமோட் பண்றோம். போய் FDFS பாருங்க எல்லாரும். Okay? Send me your feedback. I cherish it. I look forward to it. I look forward to every message and every wish you send me. Means a lot. Please நினைக்காதீங்க நான் ரொம்ப தூரமா இந்தியால இருக்கேன். For me this is home because of you all. Thank you so much. I really and truly love you guys. Thank you. நாங்க அவ்வளவு சீக்கிரமான விட்டுற மாட்டோம். ஓகே, இந்த திரைப்படம் தக் லைஃப் திரைப்படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆமா, நீங்க பாடின பாட்டு தான் இப்ப வந்து பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும் 37 இயர்ஸ்க்கு அப்புறம் நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃப்டர் நாயகன் டு see a மணி சார் அண்ட் கமல் சார் கம் டுகெதர். அண்ட் எனக்கு இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, நான் மணி சார் கூட படம் பண்ணியிருக்கேன், நான் கமல் சார் கூட படம் பண்ணியிருக்கேன். எது எக்ஸ்ட்ரா பிளெஸிங் இதுலனா, நான் அவங்க கூட I felt like I started my journey. My first film with Mani sir was Aidi Erthan. My first film with Kamal sir was Manmadan Amber, which is close to more than a decade. So, I will give him your love for sure. And in the padatla enakum oru when I took my first step into the set, idu pudusa da ended. Every film I feel like I'm a newcomer. Ena pudusa enna nadakku podhu. And you know, you're in a set, in a small space with legends, with veterans. And I'm proud to call these people my safe space, my home. And padam rombave na nambren rombave nalla vandirukku. I hope you all like the role I've done. Ena enake idu romba vidyasama irukku. Or open mind oda poi paarenga padathella. I just want to tell you at the end of the day, watch a film. It's a film.
ரொம்ப அது ரொம்ப எமோஷனலா ஆகி ரொம்ப ரியாலிட்டி கனெக்ட் பண்ணாதீங்க அதுல. கோ என்ஜாய் அ ஃபில்ம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, அவ்வளோதான். அண்ட் ப்ளீஸ் கோ ஃபார் த FDFS. அங்க நின்னு ஒரு போட்டோ. Are you ready? நீங்களே எடுத்துங்க. போட்டோ நீங்க எடுங்க. Alright. Okay. அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு ஆளுக்கு மட்டும்தான். ஓகே, இந்த பாட்டு ஒரு ஆள் கொடுங்க. ஹலோ ஹலோ, இங்கிட்ட அங்க வாங்க. இந்த முடிச்சிருவோம், இவங்களை முடிச்சிருவோங்க. இங்க உள்ள ஆம்பளை பசங்க ரொம்ப பாருங்க. Alright. Alright, okay. ஓகே, யாரோட போன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ, திரும்ப காசு. ஓகே, ஒரு நல்ல பணத்தை கைத்திட்டு கொடுத்துருக்கு பாப்போம். ரைட், அடுத்தது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. கலைமகள் பெற்றெடுத்த கலைஞன். எனக்கு சத்தம் பத்தல. கலைமகள் பெற்றெடுத்த கலைஞன், மக்கள் மனதின் மகாராசன். தூங்காதே தம்பி தூங்காதே, உன்னால் முடியும். அது மட்டுமா, தசாவதாரம் எடுத்து விஸ்வரூபம் கண்டவர். அதுல யாருன்னு நீங்க கேட்டா விக்ரம்னு சொன்னவர். இந்தியன் தாத்தாவை மறக்க முடியுமா? இதோ தக் லைஃப் நாயகன், விண்வெளி நாயகன் கமல் ஹாசன். உயிரே, உறவே, தமிழே, நான் இந்த அன்புக்கு பாத்திரமாக நான் என்ன செஞ்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அங்க நின்னா நான் பேசுறது எனக்கே கேட்காது, அதனால பேசுறேன். ஒரு பழைய கதை, அதை புதிய தலைமுறைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க பல பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. எனக்கு 21 வயசு. அப்ப நான் முதலில் மலேசியாவுக்கு வந்தேன். அன்னைக்கு ஆரம்பித்த இந்த பாச பிணைப்பு இன்றும் தொடர்கிறது. 21 வயசுல நான் வந்த போது பெரிய நட்சத்திரம் ஆயிட்டேன்னு நினைச்சேன். அதுவே போதும்னு இருந்தது எனக்கு. அப்ப நான் மலேசியாவுக்கு வந்த போது எல்லாம் கடையில் போய் ஷாப் பண்ணோன்னா போவே விட மாட்டாங்க. என்னுடைய ரசிகர் ஒருவர் போலீஸ்காரராக இருந்தார். அவர் பணியில் காலில் குண்டடிப்பட்டு லீவ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அது ஆடுறதுக்கு முன்னாடி எனக்கு பாதுகாப்புக்கு வந்துட்டார். அவர் பிறகு நண்பராகவே மாறிட்டார் எனக்கு. அவர் வரும்போது என் கூட வருவாங்க. கூட ஒரு 50 பேர் வருவாங்க. ஐயா, ஷாப்பிங் பண்ணணுங்க, நான் ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு போகிறேன், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு கூடவே என் கூட ஷாப்பிங்க்கு 50 பேர் வருவாங்க. அந்த காலம். அப்போ நான் அதுதான் உச்சகட்டம் நினச்சிருந்த போது, இல்லை தம்பி இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த கலரில் தாடியோட நின்றுட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த கலர் வந்துட்டு இருக்கு, வந்துடும். அது அவர்கள் கொடுத்த அன்பு தான் என்னை இந்த மாதிரி தலைப்புகள் வைக்க வைத்தது. திருப்பி காட்டுங்க. நான் இதற்கு மேல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை உலகத்தில்ங்கிறத புரிய வைத்தது இந்த மாதிரி ரசிகர்கள் தான். உங்களை இப்படி மகிழ்விப்பது
எனக்கு கிடைத்த வாய்ப்பென்றால் அதை நான் கடமையாக மாற்றிக்கொண்டு விட்டேன். உங்களை மகிழ்விப்பது, உங்கள் முகத்தில் அந்த புன்சிரிப்பை பார்ப்பது எனக்கு பெரிய பரிசு, சம்பளத்திற்கு நிகரானது. இப்ப இந்த படத்தில் எனக்கு கொடுத்த சம்பளம் மாதிரி அந்த படத்தில் கொடுக்கல, ஆனால் அன்பு கிடைச்சிச்சு. அதான் பாதி ஸ்பீச்சை மைக்க நீட்டினா அவரே பேசிடுவார் போலுக்கு. அதுக்கு காரணம் என் உள்ள கிடக்கை என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன் பல பல வருடங்களாக. Many decades I've been talking to you. And I have fans here on just not even a request, on command. They did welfare work, Narpadi, for Malaysia. இன்னமும் இருக்காங்க. ஒருவர் அதற்கு மூல காரணமாக, முன்னோடியாக, முனைப்புடன் செய்த அந்த நண்பர் இங்கே இல்லை, என் சகோதரர். ஆனால் அத்தனை அன்பு இங்கே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அப்பப்போ அதில் வந்து குளிச்சுட்டு போகிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி. இதோ என்னோட நான் பேச போகிற அடுத்த லைன் உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு காரணம், நான் எப்படி பேசுவேங்கிறது அந்த புஸ்தகத்தில் இருக்கு, போட்டு தரேன் அப்புறம். அதாவது நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒவ்வொரு கையெழுத்து கேட்குறீங்க. உங்க கையெழுத்தெல்லாம் இங்க எழுதிருக்கீங்க. நன்றி. இதற்கு கைமாறுன்னு என்ன பண்ண முடியும்? அன்பு தான் கொடுக்க முடியும். அதுக்கும் மேல ஏதாவது வேணும்னா அதான் இது. இது மீட் அண்ட் கிரீட் எல்லாம் நம்ம பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். இங்க நாங்க சொல்ல வந்தது, இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு 1-2 படங்கள் என்னோடது பிடிக்காம போயிருந்ததுன்னா அதற்கு ஒரு பரிகாரமாக இந்த படம் அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆரவாரம், இந்த அன்பு அரங்கிலும் தெரியும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது இப்ப நான் வந்து முன்னாடியே வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி லைவா போகணுங்கிறதுக்காக தான் உங்களை காக்க வச்சோம். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். சரி, அவர் ஏதோ கேட்கணுமா? கேட்க சொல்லுங்க. சார், I'm your biggest fan and எனக்கு உங்களை பார்த்தோன்னே அழுகை தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்துட்டு ஒரு யங் டைரக்டர் ஆகணும்னு எங்க ஆசை. இதோட 3-4 ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிட்டேன் சார். என் கம்பெனி பேர் எஸ்பி கிரியேஷன். பட் இதெல்லாம் ஆரம்பிச்சது உங்கனால சார். பிகாஸ் you are my inspiration, you are my idol and you are my everything sir, and I always love you sir. Thank you. I love you sir. I love you too. Love you sir. மலேசியாவுக்கு வந்து வெறும் ப்ரமோஷன் மட்டும் பண்ணிட்டு போவேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இங்க ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்க. இதோ என்னோட அவார்டு. அங்க ஆள் உயரத்தில் நிற்கும் அந்த அவார்டு. ஒரு டைரக்டரா உருவாகிறதுக்கு நான் காரணங்கிறாரு. இல்லைங்க, நீங்க தான் காரணம். அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. இது மாதிரி நிறைய பேர் என் பேரை சொன்னாங்கன்னா நான் மிருத்யுஞ்சயன் தான். நன்றி, நன்றி, வணக்கம். படம் பாருங்க. அற்புதமான டெக்னீஷியன்ஸ் இதில் வேலை செஞ்சிருக்காங்க. முதல் நில்லுங்க. உங்களுடைய பிரதிநிதியாக நான் படம் பார்த்துட்டேன். ஏன்னா நான் முதல்ல சினிமா ரசிகன், அப்புறமா தான் நடிகன். உங்களுக்கு வைக்க போற விருந்துல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். நான் சினிமா ரசிகனாக சொல்றேன். மணிரத்னத்தை எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, கமலஹாசனையும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க,
படம் பேசிச்சு என் கூட. அந்த உரையாடலின் நீட்சியாகத்தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். தைரியமா நின்று எத்தனையோ சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இந்த அன்பு என்ன அப்படியே அலாஸ்டா தூக்கி கொண்டு போய் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுறீங்க. இந்த மாதிரி ஒரு புஷ்பக விமானம் நான் பார்த்ததே கிடையாது. நன்றி நன்றி. இல்ல சார், அவங்கள மாதிரி வேணா எடுத்து கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரோடையும் எடுத்தான்னா நான் அடுத்த ஊருக்கு போகணும். ஓகே, முதல் மாதிரி ஒரு செல்ஃபிங்கிறது எடுத்துக்கிட்டோம். ஓகே, இல்ல தனிப்பட்ட முறையில் முடியாது, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க. யார் யார் சிவம். எஸ், ஓகே. Thank you. Thank you. Okay, thank you, thank you. நான் செல்ஃபியே எடுக்கிறது இல்லை. ஏன்னு சொல்றேன். இப்போ ஒரு முறை எனக்கு ஒரு விபத்துல கால் ஒடிஞ்சு உள்ள ஒரு ராடு வச்சிருந்தாங்க. அந்த விக்ரம் டயலாக் வருமே, வெட்ட முடியாத உள்ள ராடு இருக்குன்னு. நிஜமாவே ராடு இருந்தது. அந்த பயத்தில் செல்ஃபி எடுக்கிறேன்னு 2-3 வாட்டி இடிச்சிட்டாங்க. மறுபடி ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதிலிருந்து செல்ஃபியை தவிர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் மை செல்ஃப் பிலாங்ஸ் டு யூ. இது வரைக்கும் நம்ம பார்த்து ரசித்தோம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்களாம் ரெடியா இருக்கணும். ஒரு பாடலை நானே ஒளிபரப்பு செய்ய போறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஆட போறீங்க. நின்ன இடத்துல ஆடணும். முடியுமா? 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 எல்லா கூட தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை ஆட சொல்றாங்க. ஆல்ரைட், இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள எங்க எல்லாரையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம சொன்னது தாங்க, எல்லா மீடியாஸ் காலையிலேருந்து இது வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸ், சோஷியல் மீடியா, சமூக வலைத்தள அன்பர்கள், நண்பர்கள், ஊடக கலைஞர்கள் மற்றும் தொலைக்காட்சி, எஸ்ட்ரோ தொலைக்காட்சி எல்லாருக்கும் இந்த வேளையில ரொம்ப ரொம்ப நன்றி. தெரியுமா காசே? ஓகே, உங்களுடைய அன்போடு, அன்பே சிவம். ஓகே, ரைட். உங்களுடைய அன்போடு இப்போது கலைஞர்கள் விடைபெறவிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டோடு அவர்களை விடைபெற செய்வோம். மீண்டும் பாருங்கள், நிறைய படங்களை சந்திக்கின்றோம். இதனை நமக்கு அளித்த பிரம்மாண்டத்தின் அடையாளம் DMI அவர்களுக்கு நம்முடைய நன்றி. திரமகாசை தரிமகாசை. நன்றி. எப்ப ரிலீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே என்னையும். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை வழிநடத்த பாலகணபதி மற்றும் ரேவதி. எப்படி இருந்துச்சு ஷோ? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். லெட்ஸ் கோ. ஓகே, 1 2 3. ஓகே, one more. 1, எல்லாம் மேக் சம் சவுண்ட். 1 2 3.